அவன் மொழி அவனுக்கு, நம்ம மொழி நமக்கு. அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான். அது அறிவுன்னு சொல்லிடுவியா? போட்டு குழப்பிக்காத. அது வந்து எப்படி, அது வந்து தமிழ் படி. இங்க பாரு உன் தாய்மொழியை இங்க பாரு. தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேடின், ஜெர்மன் மேடின், ஜப்பான் மேடின், ஹாங்காங் மேடின், சைனா மேடின், சிங்கப்பூர் மேடின். ஏன் நாடு மேக்கின்? Why my dear? உன் தாய்மொழி கல்வி, தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். போட்டு குழப்பிக்காத. ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம். போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா? பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியா போனோமா? நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான். போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டானா? இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா? போட்டு குழப்பிக்காத. உலகத்தில் இந்த பார், ஒன்னு தெரிஞ்சுக்க, உலகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகம், முகவரி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், வழிபாடு, அறிவியல், அரசியல் எல்லாம் மொழிதான். என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல. மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், தொடர்பு கருவி. ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா. உலகத்தில் எத்தனை மொழி, இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், நிலங்கள், எந்த மொழியிலேயாவது கன்னட குமரன் எவனாவது தன் மொழியை, தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா, ஒரு மொழி சொல்றா. பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர், தன் பிரெஞ்ச தன் பெயர்ல வச்சிருக்கானா? இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா? இல்ல கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், உருது, இந்தி, மராட்டின் யாராவது? ஆனால் உலகத்திலே ஒரு இனம், ஒரே ஒரு இனம், தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் அமுது, தமிழ் செல்வி, தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான். தமிழ் பேரன்பின் தாய். சீனன் எழுந்தான். என் மொழி தெரியாதவன் பிசாசன். என் மொழி தெரியாதவன் என்ன சொல்றான்? ஊமைங்கிறான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்? ஆங்கிலம் அறிவின் பேசுகிற இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது, உருவாகல, இருக்குது. என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ?
என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்லல 500க்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன், என்னுடைய பேச்சு ஒரு எஸ் சேர்த்து ஸ்பீச், என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு, என்னுடைய கொல் ஒரு கில், என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான், என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி, என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர். உனக்குன்னு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட். தம்பி, உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் பிரதமர் மாண்புமிக்க ஐயா நேரு அவர்கள், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகில் முதல் மொழி தமிழ், எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை இன்னும் தாங்கி பிடிக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதினா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான். தமிழுக்காக பாடுபட்டவர்கள், தமிழ் இனத்தோட பெரியார்கள், தமிழ் மொழியோட பெருமை, தொன்மை, இலக்கியம், இலக்கணம் இந்த எல்லாவற்றையும் நன்கு தெரிந்து தமிழ் மக்களுக்கு இன்னமும் தமிழ் உணர்வை ஊட்டி கொண்டு தமிழர்கள் சொந்த மண்ணிலேயே அடிமையா வாழ்றாங்க அப்படின்றத மக்களுக்கு புரிய வச்ச ஒரே தலைவர் அப்படின்னா அது சீமான் அவர்கள் மட்டும்தான். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வளம், மலை வளம், கடல் வளம், நீர் வளம், நிலவளம், கனிம வளம் இந்த எல்லா வளங்களை பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைப்பதும் கூட சீமானவர்கள் மட்டும்தான். குறிப்பா தமிழகத்தை தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட மாநிலமா மாத்தணும். அப்படி தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட மாநிலமா மாத்தினா மட்டும்தான் எந்த ஒரு காலத்திலயுமே தமிழர்கள் வேற மாநிலங்களை நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லை. குறிப்பா இப்படி தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட மாநிலமா மாத்திட்டோம்னா மக்களுக்கு அவரவர்கள் வாழ்விடத்திலேயே அரசு பணியை கொடுத்துடலாம். எனவே தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழகத்தை மாத்தணும் அப்படின்ற கனவோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரொம்பவே அறிவுபூர்வமா பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு கேள்விகளை முன்வச்சாலும் கூட இவரை கருத்தியலா எதிர்க்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க இவரை பத்தி அவதூறு பரப்புறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டாரு, அவருக்கு இந்த பதில் அப்படின்னு யாருமே சொல்லி பார்க்க முடியல. அப்படி இல்லாம சீமான் அவர்கள் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இந்த கார் வாங்கிட்டாரு, அந்த சட்டை போட்டிருக்காரு, இந்த ஷூ போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கருத்தியலா சீமான் அவர்கள் கிட்ட மோத இங்க யாருமே கிடையாது. அப்படி மோதுனா அவங்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். தமிழர் அப்படின்னு பாசிஸ்ட் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சீமான் அவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட கன்னடக்காரங்க கன்னடர்கள் அப்படின்னு இருக்கும்போது, தெலுங்குக்காரங்க தெலுங்கர்கள் அப்படின்னு இருக்கும்போது, கேரளாக்காரங்க மலையாளிகள் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கும்போது, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திராவிடர்கள் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கணும்? இது தமிழ் மண், இது தமிழர்களுக்கான மண். எனவே தமிழர்கள் இந்த நிலத்துல பெருமையோட வாழணும், இப்படி அடிமைப்பட்டு கிடக்க கூடாது அப்படின்ற கருத்தை தான் சீமான் அவர்கள் முன் வச்சுட்டு வராரு. நம்ம மாநிலத்தை ஒரு சிறப்புமிக்க, ஒரு பெருமை மிக்க மாநிலமா மாத்திரலாம் அப்படின்றதான் சீமான் அவர்களோட ஒரு கனவா இருக்கு. ஆனா இப்படி உயரிய கனவு கொண்டு பல்வேறு லட்சியங்கள், கருத்துக்கள், கோட்பாடுகள், கொள்கைகள்ல உறுதியா நின்னவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்காம கவர்ச்சியை நோக்கி தான் ஓடுறாங்க அப்படின்றதான் சீமான் அவர்களோட வேதனையா இருக்கு. எனவே வருகிற இடைத்தேர்தலையாவது சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.